இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. எதுக்கு மீட் பண்ணணும்னு சொன்னீங்க? நீங்க ஜெயிக்கணும், அதுக்காக தான் இந்த முக்கியமான மீட்டிங். என்னோட வெற்றி நிச்சயமாகி பல நாள் ஆச்சு. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? எந்த ஊர்ல இருக்கீங்க? ஊரே துளசியை தான் கொண்டாடுறாங்க. ஒரு கர்ப்பிணிய அவ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து மொத்த நல்ல பேரையும் அந்த துளசி தட்டி தூக்கிட்டா. போட்டி பலமா தான் இருக்கு. சொல்ல போனா துளசி தான் ஃபேவரா இருக்கு. நீங்க மட்டும் அசால்ட்டா இருந்தீங்க புட்டுக்கும், அவ்வளவுதான் சொல்லுவேன். இங்க பாருங்க, துளசி எனக்கும் உங்களுக்கு பொது எதிரி. அவளை நீங்க ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி. புரியுது, அண்ட் ஐ அக்செப்ட். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? இன்ஸ்பெக்டர் துளசி ரொம்ப வெறியேத்திட்டா. துளசி மேல ரொம்ப கடுமையான கோபத்துல இருக்காரு. அத நாம பயன்படுத்திக்கலாம். இந்தாங்க, ஊருக்குள்ள யார் யார் ஓட்டு போடுவாங்கன்னு இதுல டிக் பண்ணிருக்கோம். மொத்த ஓட்டுல மேல தெரு ஓட்டு தான் நம்மளோட வெற்றியை டிசைட் பண்ணும். அதுதான் எப்பவுமே நடந்திருக்க. ஆமா ஆமா, அண்ணன் மேல தெரு ஆட்களுக்கு மரியாதை அதிகம்தான். மேல தெரு ஓட்டு முழுசா துளசிக்கு தான் போவோம், பாத்துக்கங்க. அது எப்படி? எங்க அண்ணன் தான் எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வரலையே. அது முடியாது, அது நடக்காது. ஏங்க முட்டாளா நீங்க? உங்க அண்ணன் வெளிப்படையா வரல, ஆனா பர்சனலா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. துளசிக்கு ஓட்டு போட சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாருங்க. நினைச்சேன், எனக்கு இந்த டவுட் இருந்துச்சு. அவங்க ஓட்டு போட்டுட்டா துளசிக்கு நல்லது. ஓட்டு போடாம இருந்தா உங்களுக்கு இல்ல நமக்கு நல்லது. ஆம்பளைங்க ஓட்டு 28, குடும்ப ஓட்டா பார்த்தா 78. ஆம்பளைங்களை தூக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டா மட்டும் போதும். குடும்பத்துல இருக்கிறவங்களா டென்ஷன் ஆகி ஓட்டு போடுறதுக்கு பூத் பக்கமே போக மாட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் தான் போவாங்க. நீங்களும் ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிடலாம். சூப்பர். ஆனா எப்படி அரெஸ்ட் பண்றது? அந்த கவலை உங்களுக்கு வேணாம், அத நான் பாத்துக்கிறேன். உங்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய முழு பொறுப்பு. ஜெயிச்சதும் வேற என்ன, பதவி பிரமாணம் தான். இல்லங்க, அதுக்கு முன்னால தாசுக்கு காவேரிய நிச்சயம் பண்ணணும். ஓஹோ, அப்படி போகுதா? டோன்ட் வரி தம்பி, அத நான் பாத்துக்கிறேன். டீல்? டபுள் டீல். ரிசல்ட் வரும், நான் பிரசிடென்ட் ஆயிடுவேன். நாம ஏன் தோத்தோன்னு நீ வாழ்நாள் முழுக்க யோசிச்சாலும் உன்னால காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது அரசியல். துளசி, அம்மா நீ உட்காரு. உட்காருமா. பரவாயில்லம்மா. என்ன சொன்னாங்கம்மா? ரொம்ப மிரட்டினாளுங்களா? துளசி, கண்டிப்பா அவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க. என்ன சொன்னாங்க? துளசி, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுமா. ஐயா, அவங்க ஏதோ பிளான் பண்றாங்க ஐயா. தேர்தல்னா ஓட்டு கேட்கறது மட்டும் இல்ல, நிறைய விஷயம் இருக்கு. அதுல அரசியல் ஞானம் வேணும்னு சொன்னாங்க. அரசியலுக்கு ஞானமா? ஏன் அது அவங்க கிட்ட இருக்காமா என்ன? அண்ணா, இத சாதாரணமா எடுத்துக்க வேண்டாம். குறுக்கு வழியில ஏதாவது செய்வாங்கன்னு தான் தோணுதுண்ணா. ஆமாங்க, கண்டிப்பா ஏதோ செய்யதான் போறாங்க. சரியாதான் சின்னம் ஒதுக்கி இருக்காங்க, நரி சின்னம். அப்பா, கிக்கா ஏதாவது செய்யலாமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லமா, சும்மா வேலையை பாருங்க. ஏங்க, ஓட்டுக்கு பணம் கொடுக்க போறாங்களோ? விசலாச்சே,
நம்ம ஊருக்காரங்க பணத்துக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. அப்படி வாங்குறவங்களா இருந்தா எப்பவுமே நான் பஞ்சாயத்து தலைவரா இருந்திருக்க மாட்டேன்ல. அப்பா கண்டிப்பா கிரிமினலா அதை பண்ண போறாங்கப்பா. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, ஒருத்தனுக்கு நல்லது செய்ய யாரையும் பாதிக்காம தப்பு பண்ணா அது தப்பே இல்லைன்னு அடிக்கடி சொல்லிருக்கீங்கல்ல. அப்பா கண்டிப்பா ஏதாவது பண்ணணும்பா. ஏதாவது நல்ல ஐடியா இருக்கா? மெதுவா அப்படியே திரும்பி பாருங்க. நம்ம பேசுறதெல்லாம் ஜனனி ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. டேய் சிவா, இதை எப்படிடா பிடிச்ச? ஏன்டா இவ இப்படி இருக்கா? சாரிப்பா. ஐயா, என்கிட்ட எந்த ஐடியாவும் இல்ல. நாம ரகசியமா பேசினா மட்டும் போதும். ஜனனி எப்படியும் அதை பத்மாவதி கிட்ட சொல்லுவாங்க. நாம என்னமோ பண்ண போறோம்னு பயந்து பத்மா அண்ட் கோ தப்பு தப்பா ஏதாவது பண்ணுவாங்க. அவங்களோட பிளான் என்னன்னு கண்டுபிடிக்க நமக்கு சான்ஸ் கிடைக்கும். என்னெல்லாம் பண்றா பாருங்க. அப்பா அவங்க நம்பிட்டாங்க. துளசி, நீ சொன்னது ரொம்ப நல்ல பிளானா இருக்கு. இத மட்டும் செஞ்சுட்டா போதும், உனக்கு வெற்றி நிச்சயம். ஆமாமா, அப்படிதான் நானும் நினைக்கிறேன். நீ இந்த மாதிரி அப்படியே செஞ்சன்னா பத்மா தோத்து போயிடுவா, துளசி ஜெயிச்சிருவா. ரொம்ப நன்றி. சிவா, இது பாரு, வெடிச்சதும் இந்த பிளான் படியே வேலை செய்யுங்க. அப்புறம் இது யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம், சரியா? ஓகே. அப்புறம் இன்னும் 2 விஷயம் உங்ககிட்ட பேசணும். வாங்க போலாம். வா துளசி. ஏதோ பிளான் பண்றாங்க போல இருக்கே. உடனே இத பத்மா ஆண்டி கிட்ட சொல்லணும்.